வருமான வரி உச்சவரம்பு அதிகரிப்பு, வீடு, கல்வி கடன்களுக்கான வட்டி குறைப்பு உள்ளிட்டவைகள் நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்புகளாக உள்ளன. இதுகுறித்த தொகுப்பை பார்க்கலாம். கோவை ஒண்டிப்புதூர் சேரன் நகரைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். மனைவி, 2 பெண் குழந்தைகள் கொண்ட இவர் குறுந்தொழில் முனைவோர். ஜாப் ஆர்டர் பெற்று வேலை செய்வதால் தொழிலில் நிரந்தர வருமானம் என்பது இல்லாததால் பட்ஜெட் போட்டே குடும்பம் நடத்த வேண்டிய சூழலில் மத்திய பொது பட்ஜெட்டில் இவர்களுக்கான கோரிக்கையும் அதிகம். சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தொழில் நடத்தி வரும் தாங்கள் பல்வேறு தேவைகளுக்கு வரி செலுத்தும் நிலையில் வருமான வரி உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்குமே வரி செலுத்திட்டு இருக்கோம். ஒரு டூல்ஸ் வாங்கினாலும் சரி, ஒரு ஆயில் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அதுக்கு உண்டான டேக்ஸ் எங்ககிட்ட வாங்கி எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு சுமையாக இருக்குது. வீட்டு வரி மற்ற எல்லாத்துக்கும் போதுமே எங்களுக்கு அந்த வரிகளெல்லாம் கட்டாயமாக நாங்களும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ குறுந்தொழில் கூடங்கள் அப்படின்னு எடுத்து 25 லட்சம் ரூபாய்க்குள்ளார ஒரு மிஷினரி வச்சு பண்ணுற ஒரு சர்வீஸ், அதாவது சர்வீஸ் செக்டர். நாங்கள் எல்லாமே ஒரு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் செக்டராக தான் இருக்கோம். எங்களுக்கு அதுலேருந்து விலக்கு அறிவிச்சாங்கன்னா அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கூட இந்த தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயமாக எங்களுக்கு வருமான வரியிலேருந்து விலக்கு அளிக்க வேண்டுங்கிறது இது மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். காய்கறி, அரிசி, பருப்பு, உளுந்து என உணவுப் பொருட்களின் விலை என்பது நடுத்தர மக்களின் பட்ஜெட்டில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் என்பதால் அவற்றின் விலை ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் வகையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்பது வீட்டு இல்லத்தரசிகளின் கோரிக்கையாகும். நாங்கள் முதல்ல மாதத்துக்கு ஒருக்கா தான் மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே வாங்குவோம். அப்போ பார்த்தா ஒரு 3500 4000 இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்க. ஒரு அந்த காசை கொண்டு போனால் ஒரு பைக்கெட் தான் சாமானை வாங்கிட்டு வர முடியுது. ஒரு பருப்பு 200 விற்கும்போது அந்த பருப்பில் ஒரு கொஞ்சம் தான் வாங்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கே அந்த காசு செலவாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேலும் பெண் குழந்தைகளின் கல்வி கடனில் சலுகை அளிக்கும் வகையில் அறிவிப்பு இருந்தால் எதிர்கால சேமிப்பிற்கு அது உதவும் என்கிறார்கள் இவர்கள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவும் வாழ்வாதாரம் உயரும் வகையிலும் உணவு, கல்வி, சுகாதாரம், தொழில் என அன்றாட தேவைகளை கருத்தில் கொண்டு அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய பொது பட்ஜெட்டில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதே இவர்கள் போன்ற நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.